புதிய சட்டத்தை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஓட்டுநர்களை வதைக்கும் வண்ணமும் வாகன உரிமையாளர்களை வதைக்கும் வண்ணமும் மத்திய அரசாங்கம் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திருத்தம் செய்து வாகன விபத்து ஏற்படுத்தி அல்லது ஏற்பட்டு அந்த இடத்திலிருந்து வாகன ஓட்டுநர்கள் தன்னுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த இடத்திலிருந்து தலைமறைவானால் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது 7 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என்கின்ற இந்த ஹிட் அண்ட் ரன் சட்டம் 106/12 அப்படிங்கிற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தத்தை எதிர்த்து மத்திய அரசை செயல்பாட்டை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை வாகன ஓட்டுநர் சங்கங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் 20/12/2023 என்று முடிவெடுக்கப்பட்டு 21 தேதி என்று அதுக்கு உண்டான நடைமுறையை கொண்டு வந்து 25 தேதி எனக்கு நம்முடைய ஜனாதிபதியுடன் ஒப்புதல் பெற்று 27 தேதி அது வெளிவர இருந்த சட்டத்தை ஓட்டுநர் சங்கங்கள் உடனடியாக அதை தெரிந்து கொண்டு அதுவும் குறிப்பாக வட மாநில ஓட்டுநர் போராளிகள் உடனடியாக மத்திய அரசினுடைய திட்டத்தை அறிந்து மத்திய அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி அதை தடை செய்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி நாம் தொடர்ச்சியாக இந்திய தேசம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் வலுவடையக்கூடாது என்பதற்காக 3/1/2023 தேதி அன்று டெல்லி ஜங்கர் மந்தில் ஓட்டுநர் சங்கங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருந்தது. அதில் நம்முடைய சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கமும் கலந்திருந்தது. இந்த ஓட்டுநருடைய ஒற்றுமையை உடைக்கும் வண்ணம் ஒரு அதிரடியான ஒரு பொய் நாடகத்தை மத்திய அரசாங்கம் நிகழ்த்தியது. 2/1/2023 தேதி இரவு 7 மணி அளவில் 2/1/2024 தேதி அன்று இரவு 7 மணிக்கு மேலே உடனடியாக அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் AMTC என்று சொல்லக்கூடிய வாகன உரிமையாளர் சங்கங்களை அழைத்து ஒரு பொய்யான ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இந்த சட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக வாபஸ் பெறுகிறோம் என்கின்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இதை முழுமையாக ஓட்டுநர் சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த நேரமும் மத்திய அரசு யாருக்கும் தெரியாமல் இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று கருதி இது முழுமையாக ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, நடந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு ஒரு முடிவு இல்லை. அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் அடுத்தடுத்து இப்போ நம்ம 3ஆம் தேதி அன்றைக்கு முறையான பிரகாரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்பட்டு 18ஆம் தேதி நாம் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இனி வரும் காலங்களில் அதிரடியாகத்தான் அனைத்து முயற்சிகளும் இருக்கும். அது சாலை மறியலாக இருந்தாலும் சரி, உண்ணாவிரத போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கும் அலுவலகங்கள் முற்றுகை போராட்டமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே திடீர் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதை அந்தந்த இடத்தில் செயல்படுத்துவார்கள் என்பதை நாம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன்.